மரபரிசி, தீட்டாத அரிசி. அரிசியை போட்டுக்கங்க, கொஞ்சம் பாசி பருப்பு போட்டுக்கலாம், நீங்க பிடிச்ச கறிக்காய் எல்லாம் வெட்டி அது தலையில போட்டுக்கலாம், மிளகு சீரகம் போட்டுக்கலாம், ஏதோ பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் பொரிட்ஜ் கஞ்சி. அது உங்களுக்கு எதுக்காக? பசிக்கு. சரி, நோய் சார் என்ன பிரச்சனை வேணாலும் தலையிலேருந்து கால் வரைக்கும் சர்வ பிரச்சனை இருக்கு, இன்க்ளூடிங் கேன்சர் அண்ட் அதர்ஸ். இதுக்கு மண் சட்டி வேணும், மண் களையம் வேணும். களையத்தை வாங்கிட்டு வந்துங்க, சின்ன களையம். மரபரிசி, தீட்டாத அரிசியை கொஞ்சம் அள்ளி போட்டுங்க. எத்தனை பேர் வீட்டிலங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு அதற்கு ஏற்ப நீங்க அரிசியோடைய அளவு 1/2 கிலோவா 1 கிலோவா அது இப்படி பண்ணிக்கலாம். அந்த அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்குங்க. நல்லா பாயில் ஆனவுடனே கஞ்சி ஆயிடுது இல்லை, ஆனவுடனே அந்த களையத்தை மேலே மடக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மண்ணிலேயே மடக்கிறோம். அதை எடுத்து ஒரு பிரிமனை விற்கும், வாங்கிக்கங்க. பிரிமனைங்க ரிங் மாதிரி இருக்கும், அதில் போட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இருட்டாக இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாது. அது குலதெய்வ சாவி மாதிரி அது உள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆறி போயிடுச்சா? காலையில் ஏந்திரிக்கிறோம். நம்ம வீட்டில் 4 பேர் காலையில் ஏந்திரிக்கிறோம். 4 பேருக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த பானையை தூக்கி வைங்க. ரெண்டு விஷயம் நீங்கள் செஞ்சாகணும். ஒன்று, அந்த மூடியை தூக்குறீங்க, உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, நல்லா இருக்கும். ஒரு லேசாக சாம்பல் பூத்த மாதிரி ஒரு மேலே ஒன்று இருக்கும். பார்க்க அருவருப்பான கலரோ அருவருப்பான நிறமோ இருக்காது, மென்மையாக பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும். அது முதல் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது கிட்ட குனிஞ்சு அது முகர்ந்து பாருங்க, நல்ல மனம் வீசணும், துர்நாற்றம் வீசக்கூடாது. இது 2 இருந்துச்சுன்னா பரீட்சையில் பாஸ் ஆயிடுச்சு. டம்ளர்ல ஊத்துங்க, ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிங்க. குடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. அதே 4 கிளாஸ் தண்ணியை திருப்பி அதுல பச்சை தண்ணியை உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியை ஊத்துங்க. ஊற்றி அடுப்புல தூக்கி வச்சிடாதீங்க. இந்த சமைச்ச உணவுல ஏதாச்சும் நல்ல உணவா இருந்து மிச்சப்பட்டுட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சுடுற பழக்கம் நம்ம பெண்களுக்கு தான் இருக்கு, நம்ம குலதெய்வங்களுக்கு தான் இருக்கு. அது எப்படி சூடு பண்ணுவாங்க? யாராச்சும் ஒரு சகோதரி சொல்லுங்களேன். தண்ணிக்குள்ள ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு இதை தூக்கி அதுல வைப்பீங்கல்ல, அது மாதிரி இந்த பானையை தூக்கி தண்ணீருடைய வெப்பம் அந்த மண்பானைக்கு போகணும், ரொம்ப முக்கியம். அது தலைவுலன்னு கொதிக்க விட வேணாம். அது ஒரு வார்ம்னஸ், ஒரு மென்மையான சூடு வந்தோடனே அதை அப்படியே மூடியோட திருப்பி இறக்கிறீங்க. இதை இப்படியே டெய்லி குடிங்க. இப்போதைக்கு எவ்வளவு நாள் அதை வச்சுக்கலாம்னா 30 நாள் வச்சுக்கலாம். எனக்கு இருட்டறையில் வைப்பீங்களோ எதுல வைப்பீங்க தெரியாது. வெளிச்சம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. நீங்க தூக்கி வெளியில வேணாலும் வைங்க. புரியுதா? அந்த தண்ணி மூலமா சூடு வரணும். ஆனா டெய்லி குடிக்கிறப்ப 2 வேளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒண்ணு கண்ணால பார்த்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும், முகர்ந்து பார்த்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய நெருக்கடி, குடல் புற்று உட்பட. அது நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க நோய்க்கு, இதயம் சார்ந்து எது சார்ந்தோம். மிக அருமையா அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு 1 மாசம் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, ஐயோ கெட்டு போயிடுச்சோ அப்படின்னா ஊத்திருங்க, திரும்ப புதுசா சாப்பிட்டு போட்டுருங்க. சார் அடுத்த நாளே கெட்டு போயிடும், வெளிச்சமும் சூடும் வந்துச்சுன்னா. நீங்க ப்ரொடெக்ஷன் தான் சார். செல்போனை வாங்கி கொடுத்து எவ்வளவு நாள்ல கெட்டு போகாம இருக்கும் சார். மழையில நனையாத வரைக்கும் தானே சார், பாதுகாக்கிறது தானே சார் நம்ம வேலை. நீங்க ஒண்ணுமே இல்ல, சோறு அன்னைக்கு சாப்பிடுறீங்க, அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா அது வேற, அது உணவு, இது மருந்து. கஞ்சி என்ன? மறுமொழி கஞ்சி, அவ்வளவுதான். இது நமது பண்பாடு தானே. நீங்க அதை துவையல் வச்சு திங்கலாமா சார்? ஒரு தொட்டுக்க ஒண்ணு வஞ்சனம் ஒண்ணு வச்சுக்கிட்டு மறுவுல கஞ்சி குடிக்கலாம். அதுல எதுவும் கலக்க வேண்டாம். நல்லா ஆனந்தமா ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிங்க, நல்லா இருக்கும். டெய்லி குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கும். நீங்க காலையில டிஃபன் எப்ப சார் சாப்பிடுங்க? வெறும் வயிற்றுலயே ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்தா? மதியானம் சாப்பாடு வெறும் வயிற்றுலயா இல்ல சித்த மருத்துவம்? அவ்வளவுதான் சார். அந்த ஆங்கில மருத்துவத்தோட உறவாடல்னால அது உள்ள புண்ணாக்குமேனு சாப்பிட்டுட்டு போடுன்னு நமக்கு. நீங்க ஒரு கசாயம் குடிச்சாலும் வெறும் வயிறு தான், எம்டி ஸ்டமக் தானே, ரெடியா இருக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு. நீங்க உள்ள போறத வா வா வான்னு வரவே இருக்குது. நீங்க ஏற்கனவே லோடோட வச்சிருந்தீங்கன்னா அது உதச்சி தள்ளிடும். ஆனந்தமான வாழ்வு நம்ம கையில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும், திருப்பி யோசிங்க. உங்க காலடியிலேயே தீர்வு இருக்கு. அதை சொல்றதுதான் சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம். நம்ம உணவு என்பது மென்மையான மருந்து குணம் உள்ளது. வருடி அப்படியே நோயை குணப்படுத்தும், எனர்ஜி தரணும். A food that should provide எனர்ஜி கிவிங் ஃபுட்டா இருக்கணும், ஆற்றல் தரக்கூடியது. ரிப்பேரிங் ஃபுட், அதாவது ஸ்ட்ரக்சரல் ரெஸ்டரேஷன் தரணும். 2வது ஆற்றல் தர வேண்டும். அதுக்கு அடுத்தது ரிப்பேர் செய்யணும், ரிப்பேரிங் ஃபுட் அது 2வது. 3வது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அது என்ன சார் பாதுகாப்பு? இன்ஃபெக்ஷன் சொல்றீங்கல்ல, இன்ஃபெக்ஷனே வராம இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும். தொற்று நோய் அது எந்த தொற்றா இருந்தாலும் வரக்கூடாது. ஏன்? இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்துக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் நீங்கள் உண்ணும் உணவிற்கும் எண்ணும் எண்ணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எனவேதான் நான் அடிக்கடி சொல்வது, உண்ணுதலும் எண்ணுதலும் உன் ஆரோக்கியம். உண்ணுதலும் எண்ணுதலும் உன் ஆரோக்கியம். ஒண்ணு அடிச்சாலும் அடிச்சிடும். அப்ப இதை சொல்றது தானே இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம். நமது நாகரிகம் தோன்றிய காலத்தில், துவக்க காலத்தில் இருந்தது ஒற்றை மருத்துவமாக இயற்கை மருத்துவம். அதற்கு பின் நம் சித்தர் பெருமான்கள் மிகச்சிறந்த புலமை,
புலனடக்கம், மனதடக்கம், அக உணர்வு, புலமை, இந்த மூணும் கலந்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த மூன்றுடன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்த மிக அருமையான தெரப்பட்டிக் அப்ரோச்சுக்கு பேர் தான் சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் உள்ளுரை சார்ந்தது. அது மதிக்க மாட்டோம்ல. சித்த மருத்துவர்கள்ட்ட எப்ப வர்றாங்க? நண்பர்கள் சொல்றது போல ரொம்ப நோய் முத்துனா தானே வர்றாங்க. நோய் முத்தி போய் எல்லாரும் கைவிட்ட உடனே நீங்க நல்லா செய்றீங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், அதனால அழைச்சிட்டு வந்திருக்கேன். யார? அப்பா எங்க இருக்காரு? நடக்க முடியாது, படுத்த படுக்கையா கார்லயே வச்சிருக்கேன். ஆரோக்கியமானவர்களை மேலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது சித்த மருத்துவத்தின் தலையான படி. கவுண்டிங் டேஸை நம்ம என்ன பண்ண முடியும்? மருத்துவம் என்பது விளையாட்டல்ல. ஐசியூன்னு நினைக்கிறீங்க, நான் அதை எல்லா இடங்களையும் பதிவு பண்றேன். ஐசியூன்னா என்ன? இன்டென்சிவ்க்கு என்ன சார் தமிழ்ல? தீவிர. கேருக்கு என்ன தமிழ்ல? கேருக்கு சிகிச்சையா? அன்பு, கரிசனை, பாதுகாப்பு தானே. நீங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இன்டென்சிவ் கேர் யூனிட், தீவிர சிகிச்சை பிரிவுன்னு தானே நம்ம சொன்னோம். கேர்னா சிகிச்சை கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். தீவிர அன்பு செலுத்தும் இடம். கேர்னா தானே சார் லவ் பண்ற இடம் சார். உங்களை எங்க சார் லவ்? உங்களுக்கு இந்த பிறவில இந்த உலகத்துல இன்னைக்கு உங்களை லவ் பண்ற இடம் எது சார்? வீடு, ஆஸ்பத்திரியா? என் ஊர் பாணியில சொன்னா ஒப்புரானா விட்டாங்கன்னு. நான் உங்களை நேசிக்கக்கூடிய இடம் எது? உங்க வீடு, வீட்டில் உள்ள மனிதர்கள். அப்ப உங்க ஐசியூ எது? வீடு. அதுதானே சார் ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட். நீங்க பிறந்ததே நம்ம ஐசியூல தானே பிறந்திருக்கோம். இந்த ஐசியூக்கு பேர் இது வெரி டேஞ்சரஸ் செல். அது ஐசியூன்னு பேர் வச்சுட்டு நம்புறோமே. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல சினிமால, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம அப்படியே நம்புறோமே. இட்ஸ் நாட். நம்ம யோசிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அஞ்சரப்பேட்டையில் இருக்கிறது உங்கள் மருத்துவம். அதில் தீராதது எதிலும் தீராது, அதில் தீராதது எதிலும் தீராதது. சார், இந்த அனாட்டமி உங்க இம்யூன் சிஸ்டம் பர்ஃபெக்டா வச்சிருக்கக்கூடிய நிலையில இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன உணவை உண்டாலும் அதிலிருந்து அதை இந்த உடல் செய்து கொள்ளும். அது செய்து கொள்ளாத நிலையில் வெளியில் இருந்து கேட்கிறது. வெளியிலிருந்து கொடுக்குறப்ப சரியான மருத்துவர்கள், சரியான ஒரு உள்ளூர் சார்ந்த மண் மருத்துவம் சார்ந்த அணுகுமுறை இருந்தா நீங்க தப்பிச்சு வந்துடலாம். அங்க திருப்பி நீங்க நெருக்கடிக்குள்ள போனீங்கன்னா மூக்கால் இழுக்கும் காற்று நஞ்சு, பருகும் நீர் நஞ்சு, உண்ணும் உணவு நஞ்சு, வந்த நோய்க்கு சாப்பிடுகின்ற மருந்து மாத்திரைகளும் நஞ்சு. இது என்ன சார் பண்ணும்? விமோச்சனமே கிடைக்காது. நம்ம மருந்தை நம்புறோம். மருந்தை நம்பவே வேணாம். மருந்தன வேண்டாம்னு அவர் பைத்தியம் முடிச்செல்லாம் எழுதல. அந்த குரல்ல 2வது அடியை முன்னாடி தூக்கி போடுங்க. 2வது அடி என்ன? அருந்தியது அற்றது போற்றி உடின். நீ சாப்பிட்டது செரிச்சு உடம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு சக்கையை வெளிதள்ளிடுச்சுன்னா மறுபடியும் ஒண்ணு வரும். அது எது வரும்? அதை போற்றி பசி கொடுத்தியே இறைவான்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லைங்கிறாரு. வள்ளுவர் காலத்துல எது மருந்து? டோலாப்பர், கால்பால், இதெல்லாம் வள்ளுவர் காலத்துல. துளசி தும்பையதான் இருந்தாலும் சாப்பிடாதான். இப்ப இருக்கக்கூடிய மருந்துகளை அவர் சொல்லல. அந்த மூலிகை செடிகள்ங்கிறோம்ல, அதெல்லாம் எட்டி வச்சுக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனை வந்தா கொஞ்சம் கொண்டாந்து வீட்டுல நீ கசாயம் வச்சு குடிச்சுக்க. நம்ம தலைநாட்டிலே வச்சுட்டு பிடிச்சிருக்கான். நான் பேர் சொல்லல, ஒரு லேகியம் பேர் சொல்லல. என்னது? வீசிக்க, மூச்சு எனக்கு. அப்படியே இதைதான் சாப்பிடுறியா? எவ்வளவு நாளா சாப்பிட? 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடலாமா? மருந்து எத்தனை நாள் சாப்பிடணும்? உணவு எத்தனை நாள் சாப்பிடணும்? சாகிற வரை. நமக்கு எதை பத்தியும் புரியல. வாழைக்காய் சாப்பிடுவியா? அது கேஸ் சார். கேஸ் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்க. இந்த அரங்கில் 1 லட்சம் ரூபா என்கிட்ட பணம் இல்லை, குரு இருந்தா கொடுத்துருங்க, நான் தஞ்சாவூர் போய் அனுப்பிச்சு வைக்கிறேன். கேஸ் இல்லாத ஒரு பொருளை யாரும் சொல்லுவீர்களே ஆனால் 1 லட்சம் ரூபா இந்த அரங்கில் நான் இனாமாக தருகின்றேன். கிடையாது. தண்ணியை பாயில் பண்ணாலே கேஸா தான் போகுது. நம்ம மண்ணில என்ன எழுதியிருக்காங்க? வாழைக்காய் கேஸ். சார், நீங்க ஒரு மருத்துவராக எந்த மருத்துவத்தை சார்ந்தாலும் அனுமானத்தை நீங்கள் இணைக்கணும். ஆனா இயற்கை இணைச்சிருக்கு. வாழைக்காய் உள்ள இருக்கிற சதை இருக்கு இல்லையா, சக்கரை வியாதிக்கான மருந்து, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உள்ளது வாழைக்காய், வாழைப்பழம். அது மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது சார்ந்த இந்த வாயுக்கள் சொல்றீங்களா. வாயுன்னா ஒரு வாயு இல்லை சார், 14 வாயு சார். சித்த மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும் சார். அதுல பிரிடாமினா 10 வாயு சார். பேசுறதுக்கு உதாரணம் எனக்கு இருக்கணும், கேட்கறதுக்கு உங்களுக்கு இருக்கணும், உயிர் வாழ்றதுக்கு பிராணன் வேணும், மழை ஜலம் கழிச்சு சுக்ல சுராதின போறதுக்கு அபானம் வேணும். இப்படி நிறைய வாயு இருக்கு இல்லையா. ஒரு என்ன சாப்பிட்டீங்களோ அதுல என்ன அத்தனை வாயு வந்துருக்கு. வாயு என்ன அப்படியே வயிறு உப்புசமா இருக்குங்கிறீங்களே, ஒன்னும் தெரியாம அரிசியை பொழுதுனைக்கு தின்னுருப்பான். அதற்கு ஆன்டிடோட் இருக்கு. அரிசியை எப்படி சாப்பிடணும்? நம்ம அப்படியே பச்சையா சாப்பிட முடியாது. எலி தான் அப்படியே நம்ம சமைக்கிறோம். சமைக்கிறப்ப என்ன சாப்பிடலாம், அதுக்கு எதோட சேர்க்கணும்? அழகா நீங்க பொங்கல்ல மிளகெல்லாம் போட்டு சாப்பிடுறீங்களா, தட்டி சமபானம். மிளகு, சீரகம், கிராம்பு, அரிசியினால் வரக்கூடிய நஞ்சை சரி பண்ணக்கூடியது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சேர்த்து வீட்டுல பெண்கள், நேற்றைய பெண்கள், இன்றைய பெண்கள் வருத்தப்படாதீங்க, வேற வழி கிடையாது. நேற்றைய பெண்கள் உங்கள் தாயும் உங்கள் பாட்டியும் செய்தார்கள் என்றால் அவர்கள் தான் ஆகச்சிறந்த சித்த மருத்துவர்கள்.
என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, மழை காலத்துல என்ன சாப்பிடணும், வெயில், எல்லா காலத்திலையும் பரோட்டா. எங்க போறோம்? நண்பர்களே, உங்களை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணதாசன் பாடிய பாடல் தான். எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, நமக்காக நம் கையால் செய்வது நன்று.